ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய பொதுநலம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆவிக்குரிய பொதுநலம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் அநேக நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, மற்றவங்களுக்காக வாழ்வாங்க, மற்றவங்களுக்காக என்ன செய்வாங்க, அநேக இரக்க செயல்கள் செய்வாங்க. தங்களை பார்க்காமல் மற்றவங்களுக்காக தியாகத்தோடு செய்வாங்க. அதெல்லாம் பொதுநலம். அதை எல்லோரும் வரவேற்பாங்க, பாராட்டுவாங்க. அது நல்ல விஷயந்தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த பொதுநலத்தை, உலகப்பிரகாரமான பொதுநலத்தை அல்ல. அந்த உலகப்பிரகாரமான பொதுநலம் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றதாக இருக்கிறதோ, அதை விட ஆவிக்குரிய பொதுநலம்ங்கிற ஒரு காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆவிக்குரிய பொதுநலம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, மற்றவங்க ஆண்டவருடைய காரியங்களில் குறைவுபட்டு இருந்தால் அவங்களுக்கு தூக்கி விடக்கூடிய ஒரு அனுபவம். ஆவிக்குரிய பொதுநலம்னா மற்றவங்க கடவுள் காரியங்களில் குறைவுபட்டிருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி விடக்கூடிய ஒரு நிலை, அதுதான் ஆவிக்குரிய பொதுநலம். அது மாத்திரமல்ல, மற்றவங்க வளரணும், இன்னும் அதிகமாக கடவுள்களை ஈடுபாடு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக நல்ல விஷயங்களை ஆவிக்குரிய ரீதியில் செயல்படுத்துவது. ஜெபத்தில், வேத வாசிக்கிற காரியத்தில், ஆண்டவர் காரியங்களில், ஊழியத்தில், இது போன்ற பலவிதமான கடவுள் காரியங்களில் மற்றவங்களுடைய வளர்ச்சியை விரும்புவது தான், விரும்பி செயல்படுவது தான், முயற்சி பண்ணி அர்ப்பணிப்பது தான் ஆவிக்குரிய பொதுநலம். இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் இருக்குது. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இந்த வசனத்தை பிலிப்புங்கிற பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு, சபை மக்களுக்கு பவுலடிகள் எழுதுகிறார். எழுதுகாட்ட பவுலடிகளை பார்க்கலாம். பவுல் என்பவர் சிறந்த ஒரு தேவ ஊழியராகவும் தேவனுடைய பிள்ளையாகவும் அவர் வெளிப்பட்டார். அவர் அநேக சபைகளுக்கு நிறைய கடிதங்கள் எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், அநேக சபைகளுக்கு கடிதங்கள் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நிறைய ஆலோசனையும் என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. எப்படிலாம் சபை நடக்கணும், எப்படிலாம் செயல்படணும், எப்படி மக்கள் நடக்கணும்னு சொல்லி பலவிதமான அறிவுரைகளை எழுதுகிறார். எழுதினாலும் குறிப்பாக பிலிப்புங்கிற பட்டணத்தில் உள்ள சபைக்கு அவர் எழுதுகிற விஷயம் என்னென்னா, ஆவிக்குரிய பொதுநலங்கிறத மையமாக நினச்சிறாரு, சொல்லுதார். அப்போது தங்களை மாத்திரம் கடவுளுக்குள்ளே வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் வளர்த்து கொள்ளாமல் மற்றவங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற உயர்ந்த சிந்தனை நினைச்சார், அவர் சொல்ல வரார். அப்போது அந்த ஒரு காரியத்தை பவுலடிகள் அழகாக நினைச்சார், சொல்கிறார். சொல்லி அதை வெளிப்பட நினைச்சார், வேணும்னு விரும்புகிறார். அவர் வாழ்ந்து காமிச்சார், செஞ்சு காமிச்சார். அதனால தான் அவர் நினைச்சார், தானும் வளரணும், எல்லோரும் வளர வைக்குங்கிற அந்த உயர்ந்த சிந்தனையில் இருந்தார். அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவங்களை நோக்குவானாக அப்படின்னு பிலிப்பு மக்களுக்கு எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஆண்டோடைய ஜனங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் மட்டும் கடவுள் நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க எப்படினாலும் போட்டோம் அப்படின்னு எண்ணக்கூடாது. எல்லோரும் ஆண்டவர்களை வளரணும், ஆழமாக வளரணும், எல்லோரும் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுங்கிற உயர்ந்த சிந்தனையில் பிறருக்கான காரியங்களையும் என்ன செய்யணும், நம்ம சிந்தனையை செலுத்த வேண்டும். மற்றவங்க ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து பெருக வேணுங்கிற அந்த உயர்ந்த சிந்தனையில் நம்ம செயல்பட வேணும். மற்றவங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்ம பாடுபட வேண்டும். இதை பவுல் என்ன செஞ்சார், அழகாக அவர் எழுதிக்கார், அவர் செஞ்சு காமிச்சார். அப்போது இன்றைக்கி நாம் அப்படி இருக்கிறோமா? நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், நம்ம மட்டும் கடவுளை ஆழமாக போனால் போதும், மற்றவங்க எப்படி போகிறாங்க அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கவே கூடாது. ஆவிக்குரிய பொதுநலம் என்பது நாமும் என்ன செய்யணும், வளர வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக அனைவரை வளர்த்து விட வேண்டும், மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு நேராக நம்ம செயல்பட ஒப்பு கொடுக்க வேண்டும், மற்றவங்க வளர்ச்சிக்காக நம்ம பாடுபட வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய பொதுநலம். அப்போ பவுல் அதை தான் என்ன செஞ்சார், செஞ்சு அதை எழுதினார். அப்போ இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று சொன்னால், இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இல்லை தெரியலை, ஆனால் இனிமேல் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று சொன்னால், பிறருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வளருவதற்கு ஏதுவாக நாம் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். தனக்கானவைகளை மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கான ஒரு காரியத்தையும் வளர்த்து விடுவதற்கு ஏதுவாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும், கர்த்தருடைய ஜனங்களும் இந்த வார்த்தையை கேட்டு மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பாடுபடவும்
மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு நேராக செயல்படவும் நீங்கள் முன்வர வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஒளியும் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.